வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பற்றி பேசுறேன். கவிஞர் சிநேகன் அவர்களுடைய தந்தை படத்திறப்பு விழா நேற்று வெகு சிறப்பாக நடந்தது. அதுக்கு முன்னாடி சிநேகன் எல்லாருக்கும் அழைப்பு விடுத்திருந்தாரு. அவருடைய நண்பர்கள், ஏன்னா அவருக்கு எல்லா கட்சியிலேருந்துமே நண்பர்கள், அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, டைரக்டர் அமீர், பல கட்சி நண்பர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஏராளமான மக்கள் நீதி மையம் தொண்டர்கள், அந்த கிராம மக்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. அந்த படத்திறப்பு விழாவை தலைவர் நம்மவர் கமலஹாசன் அவர்கள் செய்து வைத்தார். அது பண்ணிட்டு அவருடைய ஸ்பீச் ரொம்ப எமோஷனலா இருந்தது. ஸ்நேகனை அவங்க இனிமே அவர் ஏன் பையன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட பேசுற மாதிரி நான் அவர்கிட்ட கேட்காமே தத்தெடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னது ரொம்ப எமோஷனலான ஸ்பீச்சா இருந்தது. அவருடைய தந்தையாரை பத்தியும் சொன்னார். அவர் மரணப்படுக்கையில் இருந்த பொழுது என்ன மாதிரி ஷர்ட் போட்டிருந்தாரு, ரொம்ப கதர் சட்டை தான் போட்டிருந்தாரு. அவருக்கு பட்டு சட்டை போட்டு பார்க்கணும்னு ஆசை. அப்படி கேட்ட பொழுது 50 ஜோடிகளுக்கு நீ போடு, அப்படி பணக்காரன் நீ என்கிட்ட ப்ரூவ் பண்ணு அப்படின்னு அவர் சொன்னாரு. ஸோ அந்த மாதிரியாக அந்த நெகிழ்வான விஷயங்களை சொல்லிட்டு இதை சொன்னார். அப்புறம் இந்த ரிமோட் கண்ட்ரோலை போட்டு உடைச்சிட்டு ஏன் திமுகவோட கூட்டணி வச்சிங்க அப்படின்னு கேட்டதுக்கு சிம்பிளா பதில் சொன்னார். அதாவது பிஜேபிக்கு எதிராக எல்லாம் ஒன்னா நிக்கணுங்கிறதுக்காகத்தான் திமுகவோட கூட்டணி சேர்ந்தோம், நமக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு வெளியால உள்ள விட்டுறக்கூடாது அப்படின்னு சிம்பிளான ஒரு பதில சொன்னாரு. வழி நெடுக எங்க பார்த்தாலும் ஒரே பேனரும் அதுவுமா வச்சு ரொம்ப பிரமாதம். அதே மாதிரி திருச்சியில அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு திருச்சியில நடந்தது செயல் வீரர்கள் கூட்டம் தேர்தலுக்காக. அதுவும் வெகு சிறப்பாக நடந்தது. ஒட்டுமொத்தமா நேற்றுக்கு ஸ்நேகனுக்கு ஒரு மெமரபுளான ஒரு நாள் அவர் லைஃப்ல அந்த மாதிரி அமைஞ்சது. அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டார். ஏன்னா கமலஹாசன் ஸ்நேகனுடைய வீட்டுக்கே போய் அங்க அவருடைய அப்பாவுடைய இதை திறந்து வைக்கிறதுங்கிறதுலாம் ரொம்ப ரேர். அதாவது தலைவர் வந்தாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்ன ஆட்கள்லாம் உண்டு. ஒரு ரசிகர் அப்படி பண்ணி 84, 85 காலகட்டம் நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். திருச்சியில ரயில் திருமண மண்டபம்னு ஒரு அங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவரு. அங்க இப்ப அவர் இல்ல, கட்சியில எல்லாம் இல்ல. ஸோ அப்படி அந்த மாதிரி அப்ப அவ்வளவு கூட்டம் அவ்வளவு, ஏன்னா பீக் காலம்ல 84, 85 தலைவர் வந்தாதான் கல்யாணம் பண்ணிப்பேன் தாடி வளர்த்தாராம். ஸோ அதுக்கப்புறம் தலைவர் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அந்த மாதிரி ரசிகர்களும் உண்டு. வாழ்நாளே ரொம்ப ரேர் இல்ல. ஒரு கமலஹாசன் மாதிரியான ஒரு மாபெரும் பர்சனாலிட்டி நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரார் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். ஸ்நேகன் வாழ்நாளிலேயே அவருக்கு இது மிகப்பெரிய அங்கீகாரம். வேற என்ன கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் இது எப்பொழுதுமே நிற்கும் அவர் லைஃப்ல. ருத்ரையா அவர்களுடைய நினைவு நாள் நேற்று நைட்டு அவள் அப்படித்தான் படம் பார்த்தேன். ஸோ அதே மாதிரி ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணேன், அந்த படம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இவரை டேக் பண்ணி போட்டேன், சுதீர் ஸ்ரீனிவாசன். ஏன்னா அவருடைய ஆர்டிக்கிள பேஸ் பண்ணி அதை படிச்சுட்டு தான் ஒரு வீடியோ போட்டேன் நேற்று, ஒரு ஷார்ட்ஸு. ஸோ அவருக்கு போட்டோடனே அவர் இந்த ஆர்டிக்கிளா அப்படின்னு கேட்டு அவரும் திருப்பி பதில் போட்டார், அதுதான் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரிப்ளை பண்ணேன். ஸோ அந்த படம் அந்த ஷார்ட்ஸ்ல சில விஷயங்கள் ஷேர் பண்ணலை, ஏன்னா அது 3 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணுங்கிறதுனால. அதுல என்னன்னா அவர் இந்த யூனியன் லீடர்னு சொல்லுவோம்ல, காலேஜ் யூனியன் லீடர், அந்த மாதிரி அவர் இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல யூனியன் லீடர். அவர் கம்யூனிஸ்ட் சிந்தனை கொண்டவர். இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப பாத்தீங்கன்னா முதல் டைலாக் என்ன தெரியுமா?
கொஞ்சம் எல்லாம் அப்படியே லெஃப்ட்ல வாங்க அப்படி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டோ எடுப்பாரு. அது ஆடியன்ஸை பார்த்து சொல்லுவாரு. ஏன்னா இவர் கொஞ்சம் இடதுசாரி சிந்தனை அப்படிங்கிறத வந்து இந்த படம் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு. ஹீரோ வந்து நீங்க கம்யூனிஸ்டான்னு கேட்பாங்க. ஏன் கம்யூனிஸ்டா இருந்தா என்ன தப்புன்னு ஒரு டயலாக் வரும். அதாவது இவர் வந்து அந்த பிரசன்னாங்கிற கேரக்டர் அபூர்வ ராகங்கள்ல பிளே பண்ணியிருப்பாரு. அந்த பிரசன்னாங்கிற பையன் ஒரு கம்யூனிஸ்ட சிந்தனை கொண்டவனா இருப்பான், கொஞ்சம் ஒரு ரிபலா இருப்பான். அதுக்கெல்லாம் வந்து அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டரைசேஷனுக்கு வந்து இவங்க இப்படி இருக்கணும்லாம் அவர் நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ அதை வந்து உலகநாயகன் அவர்கள் தன்னோட பேட்டியில குறிப்பிடுறாரு. அதான் ராஜா என்னை மன்னித்து விடு அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறதா இருந்தது. அடுத்து அவளை பிடித்தானுக்கு அப்புறம் அது நல்ல கதை, பட் அது சில காரணங்களால பண்ண முடியல. கமலுக்கு வந்து கிராமத்து அத்தியாயத்துல உடன்பாடு இல்லை. ஏன்னா அது வந்து இந்த அளவு இல்லை, அதாவது அவளை பிடித்தான அளவுக்கு அந்த படம் இல்லை அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமா இருந்தது. ஓவராலா படம் வந்து ரொம்ப தரமா எடுத்திருந்தாரு. அந்த ஆரம்பத்துல டைட்டில் இருந்தே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அந்த படத்துல வரக்கூடிய அந்த டயலாக்லாம் நடுவுல வரும். அதுக்கப்புறம் படம் ஆரம்பிக்கிறப்பவே என்னன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாரு கமலஹாசன். ரஜினிகாந்த் வந்து வேற ஒரு அவரோட ஃப்ரெண்டு அதுக்கு ஸ்ரீபிரியாவை ஹெல்ப் பண்ண சொல்லுவாரு. இந்த கதையே என்னன்னா ஸ்ரீபிரியாவோட லைஃப் தான். ஸ்ரீபிரியா லைஃப்ல ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை வச்சுதான் கதையே. கிளைமேக்ஸ் சூப்பரா முடிச்சிருப்பாங்க. சரிதா வருவாங்க கிளைமேக்ஸ்ல. ஸோ நல்லா இருந்தது படம். அதாவது போர் அடிக்காம, அதாவது நம்ம மாற்றவே முடியல. நான் சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் மட்டும் பார்ப்போம்னு தான் ஆரம்பிச்சேன். ஃபுல் படமும் பிரமாதமா இருந்தது. டைரக்டர் கே விஸ்வநாத் சாகர சங்கமம், சுவாதி முத்தியம், சங்கராபரணம் மாதிரியான மாபெரும் வெற்றி படங்கள் மட்டுமில்ல, ஒரு ட்ரெண்ட் செட்டர் படங்களை கொடுத்தவர் கே விஸ்வநாத். கே விஸ்வநாத் இப்ப இருந்திருந்தாருன்னா நிச்சயம் கமலஹாசன் அவரை கூப்பிட்டு ஒரு விழா எடுத்து எப்படி நம்ம சிங்கீதம் சீனிவாசராவுக்கு பண்ணாரோ அந்த மாதிரி நிச்சயம் பண்ணியிருப்பாரு. பட் அது பண்ண முடியாம போச்சு. விஸ்வநாத் ஒரு பேட்டியில குறிப்பிட்டார் என்னன்னா, சிரஞ்சீவியை பொறுத்தவரை அவர் வந்து மனம் திறந்து பாராட்டக்கூடியவர். அவர் படப்பிடிப்புல இருந்திருக்காரு. 2 நாள் அவரால் சரியா நடிக்க முடியல, தூக்கம் இல்லை. என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்ட பொழுது அவர் என்ன சொல்லியிருக்காரு, சுவாதி முத்தியம்னு ஒரு படம் பார்த்தேன், அதுல வந்து கமலஹாசன் என்னமா நடிச்சிருக்காரு. நானும் ஒரு நடிகர்னு சொல்றேன், இவ்வளவு நாள் என்னால இந்த மாதிரி நடிக்க முடியல. என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி, என்ன ஒரு ஆக்டிங்கு, கமல் மாதிரி ஒரு படமாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு தூரம் பேசியிருக்காரு. தூக்கமே இல்லை எனக்கு அதை பார்த்ததுக்கு அப்புறம். என்னையா ஒரு கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வநாத் கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஏவிஎம் ஸ்டூடியோல வந்து கமலஹாசன் ஒரு ஷூட்டிங்ல இருந்திருக்காரு. அவரை பார்த்து அவருக்கு கை கொடுத்து அவரை வாழ்த்திட்டு போயிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு நடிகனுடைய நடிப்பு நம்மளை தூங்க விடாம பண்ணும் அப்படின்னா அது எப்பேற்பட்ட நடிப்பா இருக்கணும். அதாவது சினிமாவில் இருக்கிறவங்களே சிரஞ்சீவி மாதிரி சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு இப்படி ஒரு உணர்வு ஏற்பட்டதுன்னா அதுதான் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியவர் கமலஹாசன்.